ஹாய் ஹலோ உறவுகளே, இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பார்க்கும் உறவுகள் என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது உறவுகளாக இருந்தால் அறிமுகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வளையலை பற்றி தான் ஒரு சின்ன குட்டியோண்ட ஒரு விளாக் பார்க்குறோம். இன்று வந்து திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி சோறு தான்ப்பா. காலையிலையும் மதியானத்துக்கும் நைட்டுக்கு ஊருக்கு போகிறதா ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக போகிறோம் அப்படின்றது இல்லை, தெரியல. ஆனால் ஊருக்கு போகிறதுக்காக தான் இதெல்லாம் எங்கள் அண்ணியாருக்கு எடுத்து வச்சுருக்குறோம். நேற்று வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் அண்ணிக்கு. இது வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக எங்கள் அண்ணிக்கு தான், எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சுடிதார் 2 சுடிதார் தான் எடுத்திருந்தேன், என்ன சொல்ல போகிறாங்களோன்ட்டு. எனக்கு இன்னும் 2 சுடிதார் வேணும் அப்படின்ட்டாங்க. அவரும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், அவளுக்கு என்ன, அவள் இருக்க சம்பளத்தெல்லாம் பிடுங்கிக்கிடுவா, அவளுக்கெல்லாம் எடுத்து கொடுக்க முடியும், நீ சும்மா அண்ணன்ட்ட சொல்லுதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்து இப்போ வளையல் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய கை சைஸுக்கு தான் கேட்டிருந்தாங்க. அவங்க வளையல் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கேற்றப்பில் வளையல் எடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த வளையல் பாருங்கள். வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் போட்டிருப்பேன். இதுவும் அதுவும் சேர்ந்து செட்டு. சரிங்களா? இந்த செட்டெல்லாம் சேர்த்து இந்த 3மே ஒரு செட்டுப்பா. ஏன்னா இதில் கொஞ்சம் இது பாதி பாதி எடுத்து போட்டுட்டு இது 2 2ஆக போட்டுக்கிடணும். அதேமாதிரி இது 4 இருக்குது, இது 2 2ஆக போட்டுக்கிடணும். பார்த்துக்கோங்க. நம்ம 2 ட்ரெஸ்ஸு நேற்று காமிச்சிருந்தோமா, அதுக்கு மேட்சாக தான் எடுத்தோம். இது வந்து உங்கள் ஊரில் எவ்வளோ ப்ரைஸுன்ட்டு சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து இது எவ்வளோ ப்ரைஸுன்ட்டு சொல்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த 3 வந்து ஒரு செட்டு. அப்புறம் இது வந்து ஒரு தனி இது நம்ம நார்மலாக்குள்ளே தான் வாங்கினோம். அதுவே ரேட் அதிகமாகிடுச்சு. இந்த ஒரு செட்டுமே அதிகமாகிடுச்சு. அதனால் இது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது அந்த வெள்ளை கலர் சுடிதாருக்கு, இது வந்து இந்த கலர் சுடிதார் எடுத்திருக்கோம். நீங்கள் பெரிய விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், வளையல் பாருங்கள். நம்ம ஊரில் இது எவ்வளோ இருக்கும்ன்ட்டு சொல்லுங்கள். ஒரு நம்ம ஊர் சைடுனா ஒரு 300 இல்லை ஒரு 200 150 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம் தானே? ஒரு 500 முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து 500 அவ்வளோதான் முடியும். அதுக்குள்ளே முடிஞ்சிடும் நம்ம ஊர் சைடெல்லாம். இங்கே வந்து ஒரு 1000 ஆயிடுச்சு. 1000 ஆணுச்சு. ஆனால் நம்ம கம்மி பண்ணி 850 நம்ம வாங்கியிருக்கோம். இவ்வளோ இந்த செட்டு ஃபுல்லாக 850. எங்களுக்கு கூட இப்படி வாங்க மாட்டோம் நாங்கள். சுடிதாரும் சரி, இதுவும் சரி, நமக்கெல்லாம் நார்மலாக தான். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நான் ரொம்ப யோசிப்பேன் காசு வந்து செலவு பண்ண. ஏன்னா காசு வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து உழைக்கிறோம் இல்லையா, அந்த காசை ஏன் நம்ம வம்பாக்கணும் இல்லையா? அதனால் ஒரு சுடிதார் எடுக்கணும் அப்படின்னா நான் நிறையா யோசிப்பேன். இப்போ ஒரு ஃபேண்ட், இப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 சுடிதார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்றாப்புல நான் வந்து ஃபேண்ட் எடுப்பேன். இப்போ நம்ம வீட்டில் பிளாக் கலரில் 2 இருக்குது, ஒரு சுடிதார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு எந்த கலர் ஃபேண்டு போட்டால் ஓகே ஆகும் அப்படின்னு பார்ப்பேன். அது மாதிரி வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அதுமாதிரி சுடிதாரும் சரி, ஒரு 1000 2 ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஒழிய ஒரு 1000 ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி நான் வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து காசு வந்து மரத்துலேருந்து வரது இல்லையே, நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா? அதனால் ரொம்ப நான் யோசிப்பேன். அதுமாரி வளையலும் நம்ம இந்த மாதிரி கிராண்டாலாம் எடுத்ததில்லை. இதை மாதிரி போட்டிருக்கிறேன். பட் வந்து அது எப்படி சொல்கிறது, எங்கள் அண்ணி எடுத்து கொடுத்து தான் நான் போட்டிருக்கேன். எங்கள் அண்ணினா எங்கள் அண்ணன் வீட்டம்மா. இது வந்து தங்கச்சியோட, என் வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு எங்கள் அண்ணன் வீட்டம்மா வந்து எனக்கு இது மாதிரி ஒரு வளையல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது வந்து ப்ரௌன் கலரு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எப்போவும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆமாம், நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி நமக்கு பழக்கமும் கிடையாது. எடுத்து போட்டு வச்சு செஞ்சு பெருசாலாம் இந்த மாதிரி வளையல் தான், நம்ம பீங்கா வளையல் தான் போடுவோம். பீங்கா வளையல் தான் நம்ம வந்து போடுவோம். இந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு டைம் தான், ஒரே ஒரு டைம் இந்த கல்யாணம் முடிஞ்ச புதுசாக கல்யாணம் முடியும்போது எடுத்து கொடுத்தாங்க. அதோடு சரி, அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த வளையலுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது வந்து அண்ணி எடுத்து கொடுக்கல. இந்த பொண்ணு பார்க்க வருவாங்களே, அப்போது எல்லாம் வச்சு கொடுப்பாங்களே, அந்த இதில் வந்து வளையல் கொடுத்துருந்தாங்க. ஓகே உறவுகளே, உங்கள் ஊரில் வந்து இந்த டஜன் எப்படி எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே.